ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த ஓட்டிங் முடிவுகள் 3 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லைனாக்கா அதை விட்டுட்டு எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் நம்மளோட அர்ச்சனா அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,58,454 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41.22% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 41.31% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் அடித்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க, அன்அஃபிஷியல் போல்லே வந்து அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஒரு புதிய சர்ச்சை வந்து உருவாயிருக்கு. பிஆர் பாட்ஸை வச்சு தான் ஓட்டிங்ஸ் வந்து அர்ச்சனா போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படிங்கிறத லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததாக செகண்ட் பொசிஷனில் மணி இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,19,112 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.04% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அதே 19.04% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஓட்டிங்ஸும் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் தினேஷ் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,03,624 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.69% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட தினேஷ் அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.56% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளோட தினேஷ். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பர்ஃபார்மர், நல்ல ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் மற்ற வாரங்களை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியான வாக்குகள் தான் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் விசித்ரா மேம் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 54,836 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.82% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.877% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விசித்ரா அவர்கள். ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான் இவங்களும் சொல்ல போனாக்கா. அண்ட் ஓட்டிங்ஸ்லேயும் வந்து பட்டையை கிளம்பக்கூடிய ஒரு ஆள். ஸோ என்னமோ தெரியல, இந்த வாரம் வந்து தினேஷ்க்கும் சரி விசித்ராவுக்கும் சரி ரொம்ப கம்மியான வாக்குகள் வந்து விழுக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக விசித்ராவை தொடர்ந்து 5th பொசிஷனில் விஜய் வர்மா தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 32,763 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.21% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.24% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல வாக்குகள்லாம் வாங்கலனாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்து இத்தனை நாட்கள் இருந்ததே ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ இவர் வேணாலும் கூட அந்த பொட்டியை வந்து தூக்கிட்டு வெளியே போயிருக்கலாம். ஏன்னா வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் அவரும் அதை வந்து பண்ணலை. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் பூர்ணிமா. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28,440 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.49% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.55% வந்து இருந்துகிட்ருக்காங்க பூர்ணிமா அவர்கள். ஸோ பூர்ணிமா தான் பொட்டியை எடுக்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. பட் யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இப்போ வரைக்குமே லைவில் எந்த விதமான அப்டேட்டும் வரல. ஸோ கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கடுத்த 7th பொசிஷனில் மாயா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28,378 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.53% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.55% வந்து இருந்துகிட்ருக்காங்க மாயா அவர்கள். ஸோ இப்போதைக்கு இவங்க தான் இப்போதைக்கு கடைசியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 5வது பொசிஷனில் ஆரம்பித்த மாயா அவர்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அன்அஃபிஷியல் போலில். பட் அஃபிஷியல் போலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கிறதாக ஒரு சில நியூஸஸ் எல்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அஃபிஷியலாக நடக்கக்கூடிய ஓட்டிங் முடிவுகள்லாம் யாருக்கும் வந்து சொல்ல மாட்டாங்க. டாப் சீக்ரெட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வச்சுப்பாங்க. இது எதுக்காக இவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு டாபிக் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டாபிக் என்ன அப்படின்னா, எந்த கண்டஸ்டன்ட் அதிகப்படியான பிஆர்ஸ் வச்சுருக்காங்க, அதே மாதிரி பாட்ஸ் ஓட்டிங் வந்து யாருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வந்து கேட்டாங்க. ஸோ இதனால் ஒரு பிரளயமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து கிளம்பிச்சு. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு அர்ச்சனாவை அடின்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா போய் விசித்ரா வச்சு செய்ன்னு வந்து செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வந்து நடந்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வந்து கேட்டது தான் வந்து சொல்லப்போனால். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க் கொடுத்ததே தப்பு ஒன்று. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து இவங்களை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒன்று, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அது பிஆர் பாட்ஸோட ஓட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துகிட்டு அதை தாண்டி வந்து யார் வந்து வெற்றி பெறுவாங்க
அப்படிங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி சில விஷயங்களை வந்து செய்ய வேண்டிய அவசியம் வந்து இருக்கும். ஏன்னா அதுதான் கரெக்டும் கூட, நியாயமும் கூட. அதை விட்டுட்டு இது ஒரு டாஸ்க்காக கொடுத்து யாரோட முகத்திரையை வந்து கிழிக்கிறதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரில. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து ரொம்பவே டவுன் பண்ணுற மாதிரி தான் பிக் பாஸ் அவர்கள் பண்ணுவார். அதே மாதிரி கமல் சாரும் அப்படி தான் பண்ணுவார். வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவை புகழ்ந்து தள்ளுவாங்க. இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க, இப்படி ஒரு ஃபைட் போட்டாங்க, வேறு லெவலில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் பொசுக்குன்னு பார்த்தாக்கா அர்ச்சனாவுக்கு எதிராகவே கமல் சார் வந்து பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி விசித்ராவுக்கு எதிராகவே கமல் சார் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரலையும் வந்து போயிட்டே இருக்குது. இந்த பிஆர் பாட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் பிஆர் பாட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அது ரியல் டைமில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. சில கண்டஸ்டன்ட் அப்படி இருக்கலாம். பிஆர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், எனக்கு வந்து பிஆர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் வந்து அந்த மாதிரி ஓட்டிங்ஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்ன ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக சோஷியல் மீடியாவில் என்ன ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக பிஆர் மேனேஜர் ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் அதை தாண்டி வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாட்ஸே இல்லாத மாதிரி இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக மாயா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாட்ஸ் ஓட்டிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கிறது அது நல்லாவே தெரியும்னா. சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்திக்காரங்கெல்லாம் வந்து மாயாவோட போஸ்டரை வந்து போட்டு சப்போர்ட் மாயா, வி ரெஸ்பெக்ட் மாயா அப்படிங்கிறானுங்க, ஓட் ஃபார் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்க விட்டுட்ருக்கானுங்க. ஹேஷ்டேகை வந்து ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. எல்லா கிரியேட்டர்ஸும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லா யூடியூபர்ஸும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லா ரிவ்யூவர்ஸும் அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு வேறு எங்கெங்கிருந்தோ வந்து சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்குது. அந்த விதத்தில் பார்த்தாக்கா மாயா அவர்கள் வந்து பிஆர் வேலை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மாயா பண்ணுறாங்களோ இல்லையோ, வெளியே இருக்கக்கூடிய அவங்க அம்மா பண்ணலாம், இல்லை அவங்க அக்கா பண்ணலாம், இல்லை வேறு யாராவது கூட பண்ணலாம். டைட்டில் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் வந்து அர்ச்சனா அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்களே, ஆனால் அந்த இடத்துல வேறு கூட மாறலாம். நம்ம வந்து அதாவது நீங்கள் வந்து அன்போட பாசத்தோட இப்படி ஒரு தங்கச்சிக்காக தானே நான் பார்த்துட்டு இருந்தேன், இவளுக்கு தானே நான் ஓட்டிங் போடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுருக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு. ஆனால் வந்து வெளியே வந்து வேறு விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, வேறு விஷயங்கள் இந்திக்காரனெல்லாம் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு என்ன கன்சிடரேஷன், ஃபைனல் எண்ட் ஆஃப் தி டே வந்து ஃபைனல் கன்சிடரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா வெரி சிம்பிள். ஓட்டிங்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தூக்கி வந்து கப்பை கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி தான் லாஸ்ட் சீசன்லேயும் வந்து நடந்தது. ஒரு பக்கம் வந்து அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து பேசிகிட்டு இருந்தார். மக்களோட ஆதரவு வந்து இருந்தது. இந்த பக்கம் அசீமுக்கும் ஆதரவுகள் வந்து இருந்தது. பட் அசீமுக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து அதிகமாக இருந்தது. ஓகேங்களா, அறம் நெறி அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு ஆளுக்கு வந்து வாக்குகள் கம்மியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அசீமுக்கு அதிகமான வாக்குகள் இருந்ததுனால அசீமுக்கு தான் கப்பை கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வாக்குகள் யாருக்கு அதிகமாக இருக்குமோ அவங்கள தாங்க பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மாயாவெல்லாம் இப்போ வரைக்குமே பொட்டியை தூக்காமல் அவங்க ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்காங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு காரணமாக ஓகே நம்ம பண்ணிடலாம், அடிச்சிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான ஒரு ஆள். ஓகேங்களா, டிப்ளமேட்டிக் ஆள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்லா கிளியராக சில விஷயங்கள்லாம் வந்து புரியும், சில விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ அது அவங்க வந்து ஸ்ட்ராங்காக பொட்டி எடுக்காமல் உள்ளே இருக்காங்க அப்படின்னாவே ஷி வில் பி கேப்பபிள் ஃபார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா பிகைண்ட் த சீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இன்னொரு தகவல் சேர்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி.